காப்பி தண்ணியே குடிச்சிட்டு இருக்குது? வேலை வெட்டிக்கும் போக மாட்டேன்ற, காடு கரையும் பார்க்க மாட்டேன்றீங்க, இன்டர்வியூன்னு ஓடி போயிடுறீங்க. இங்க பாரு, வந்தா காசோட வா, இல்லைன்னா என்னையும் அவளையும் காட்டுல போட்டு புதைச்சிரு. ஏங்க, காப்பி தண்ணியாவது குடிச்சிட்டு போங்க. தமிழ் என்ன யோசனை? என்ன என்ன யோசனைன்னு கேட்டேன். இல்லை, நான் தான் படித்தாலும் வேலைக்கு போனாலும் 8,000 10,000 தான் கொடுக்குறாங்க. அப்புறம் எதுக்கு நம்ம அப்பனை ஆத்தாலும் படிக்க வச்சாங்கன்னு தெரியல. நீங்கள் சொல்கிறவங்க கரெக்டு தான். எவனும் உழைப்புக்கு ஏற்ற காசு கொடுக்கறது இல்லை. அவன் கொடுக்குற காசுக்கு உழைக்க மாட்டேன்றான், நொட்டம் தான் சொல்கிறான். இவங்க வேற நம்மளை படிக்க வச்சு வெளியூர் போய் காசு சம்பாதின்றாங்க. அதுக்கு விவசாயத்தை படிச்சிருந்தா செம்மையாக மாசம் இருக்கலாம். ஆமாம் மாப்பிள்ள, அவன் தானே பார்த்தியா, நம்ம கூட தான் படித்தான். என்னத்தை கிழிச்சான்? இல்லை, கல் உடைக்கிற வேலை பண்ணிடா. எங்களை பார்த்தா என்ன கல் உடைக்கிற மாதிரியா இருக்கு? சரி, 200,000 தருவியா? கொடுப்பாங்க. இது சரி பார்த்தா. அண்ணே இருங்கண்ணே, இன்னைக்கு வயிற்று குழப்ப காய்ச்சல போவோம்ல. சரி வரோம். எங்கே? கிழக்கால கிணத்து வச்சுருக்காங்களா, அங்கே தான். சரி வரண்ணே. இல்லை, ஒரு ஆள் தேவைப்படுது, இன்னொரு ஆள் கூட்டிகிட்டு வா. ம் சரி வரோம். அமுதம் எங்கடா இருப்பான்? இவனை பத்தியா? தடியா, கல் உடறி வேலை இருக்கு, வரியா? வேர்வை வரும், போயா. போய் சோத்த தின்றா போடா. யோ, எனக்கு தெரியும், நீ போயா. மா, நீ சோத்த போடுமா. அக்கா அக்கா. என்னப்பா? அமுதம் எங்க அக்கா? காட்டுக்கு போயிருக்காருப்பா. ஏயா, உங்கள் அப்பா கடனையும் கட்ட மாட்டேங்கிற, விவசாயத்தையும் பார்க்க மாட்டேங்கிற, இன்ட்ரின்னு போகிற. இதெல்லாம் ஒரு பொழப்பாயா? வயவரப்பு இருக்கு, நிலம் இருக்கு, வந்து வயலில் பாடுபடலாம்ல. ஏதாச்சும் ஒன்றாலும் பாரு, மாடு மாதிரியே நின்று தெண்டத்துக்கு. வயவரப்பை வெட்டிட்டு வந்து ஆடு மாடுக்கு பில்லை போடுறா. You are not qualified. Okay. Better luck next time. We'll get back soon. வயவரப்பை வெட்டிட்டு வந்து ஆடு மாடுக்கு பில்லை இங்க பாரு, போடுறா. வந்தா காசோட வா, இல்லைன்னா என்னையும் அவளையும் காட்டுல போட்டு புதைச்சிரு. ஹலோ ஹலோ
சார் சொல்லுங்கள் சார். மிஸ்டர் அமுதன், ஆமாம் சார். ரெஸ்யூம் கொடுத்துருக்கீங்களா? சார் ஆமாம் சார். டுடே மார்னிங் 10 o'clock இன்டர்வியூ. அப்படிங்களா சார்? ஓகே சார், நான் வந்துடுறேன் சார். ஏ அங்கடா. ஏ அமுதா. ஏய் ஏ அமுதா. அமுதா. டேய் ரோடு பக்கம் போறானா வாடா. ஏய் நில்லு. எங்க போற வேகமா? கூப்பிட கூட அவசரம் போயிட்டு இருக்க. இன்டர்வியூ இருக்குடா. ஏ இன்டர்வியூன்ட்டு. கல்லூரிக்கு வந்தாலும் காசு கிடைக்கும்ல. வா கூப்பிடுறாங்க. ஏ என்னடா அவன் யோசிச்சே இருக்கான். அவன் வருவான் வா. சரிடா, நான் வீட்டுக்கு போயிட்டு வரேன்டா. ஏய் சின்ன சின்ன கல்லாம் அந்த சைடு போகுது, பெரிய பெரிய கல்லாம் அடிக்கிறதுக்கு பாரு, திப்பால் அடி வரும், எடுத்து போகுது. ஏய் ஏய் மசம் நீங்க வேலையை பாருடா. அண்ணே நான் கிளம்புறேண்ணே. எது கிளம்புறியா? எப்படா வந்தாவன்? வந்து 2 மணி நேரம் ஆச்சுண்ணே. அண்ணே நான் கிளம்புறேண்ணே. டேய் போய் வேலையை போடுறா போ. அண்ணே நீங்களாவது சொல்லுங்கண்ணே, மணியாவதுண்ணே. டேய் அதை அங்கிட்ட எடுத்து இதுடா வைடா. கூட போய் முக்கியமானதுண்ணே. அது இங்கே கொடு. புது சட்டை, புது பேண்ட்டு, ஃபைலு, கூட வேற. கல்லுடைக்க வேலைக்கு வரலான்னா புது பேண்ட் ஷர்ட் எடுத்து வரான். போய் வேலையை பாடுறா போட. டேய் போய் வேலையை போடுறா போட. யாரா இவன்லாம் வேலையை கூப்பிட்டது? ஏய் அங்க என்னடா பண்ணிட்டு இருக்க? போய் வேலையை பாருடா போடா. ஹலோ ஹலோ மிஸ்டர் அமுதன், சார், சொல்லுங்கள் சார். டுடே இன்டர்வியூ அட்டன் பண்ணலையா? எஸ் சார். உங்கள் இன்டர்வியூ டைம் முடிஞ்சு, சாரி. இந்தா
டேய் அமுதா, 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 என்னடா பண்றான் உள்ள அவன்? பேண்ட் ஷர்ட் போட்டு எங்கே போகிற? கல்லூடிக்க போகலாம் வா. பொழப்புக்கு கூப்பிடுறாங்கல்ல, போ. இன்டர்வியூ போய் என்ன கிழிக்க போற? சரி இருடா. பேண்ட் ஷர்ட் இருக்குன்னு போட்டு அலைவான் போல. சீக்கிரம் வாடா. கூடைக்குள்ளேயே வச்சு திரி.